Hi, and this is my last day at Coimbatore. Just now I got up. நேத்தோடய வந்துட்டு முடிஞ்சிருச்சு ரிலீவ் ஆகிட்டேன். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட் கிளம்பலான்னு இருக்கேன் உங்களுக்கு. முடி இந்த 3 இயர்ஸில் பயங்கரமாக கொட்டிடுச்சு. ஃப்ரம் காலேஜ் தேவையில்லாமல் இந்த ஹேர் கலர் பண்ண போய் எல்லா முடியும் கொட்டிடுச்சு. இப்போ இவ்வளோ தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், இப்படி தான் டெய்லி கொட்டுது. இதை விட அதிகமாகவுமே கொட்டுது. எனக்கு ஃபஸ்ட்டு வேலையாக ஆயில் வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய கைக்கு வந்து நான் அல்ட்ராசவுண்ட் அண்ட் ஐஎஃப்டி கொடுக்கணும். ஏன்னா கை ரொம்ப பெயினாக இருக்குது ரொம்ப. திஸ் இஸ் மை ஃபேவரட் ஸ்பாட். இந்த ஊஞ்சலேருந்து ஆடிட்டு அந்த பக்கம் காந்திமா நகர் கூட பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன் ஜங்ஷனில். பட் லாஸ்ட் ஃபியூ டேஸாக நான் இந்த இடத்துல வந்து உட்காரவே இல்லை அவ்வளோவா. சிபிஎஃப்எச் காந்திமா நகர் தான் என்னோட ஃபஸ்ட்டு ஒர்க் பிளேஸ் வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ். அஸ் எ ஃப்ரெஷராக இங்கே வந்து 1.5 இயர் எப்படி போச்சுன்னே தெரியலை. ஆக்சுவலாக நான் இங்கே ஃபஸ்ட் டே வந்தது, ஃபஸ்ட் டிக்கெட் போட்டு இங்கே மார்த்தாண்டம்லேருந்து இங்கே டிக்கெட் போட்டு வந்தது எல்லாமே அப்படியே கண்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா ஒரு 1 மந்த் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம இங்கேயே கண்டினியூ பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் கோயம்புத்தூர் வந்து என்னோட லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு பிளேஸ். அந்த டைம் ஒர்க் கிடச்சிச்சுன்னு வந்தேன். பட் இட் கேவ் மீ லாட் ஆஃப் மெமரிஸ். நிறைய நான் ரொம்ப வெளியே சுற்றவே இல்லை. ஜஸ்ட் இங்கே இருக்கிற மாலு அப்புறம் எதுவுமே இல்லை. ரொம்ப நிறைய சுற்றவே இல்லை. நான் இங்கே பெரிய இடத்துக்கு எதுவும் போகலை. இங்கே இருக்கிற லோக்கல் பிளேஸ்லேயே நான் நிறைய போயிருக்கேன், வந்திருக்கேன் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த இடத்துலலாம் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ரொம்ப கம்மியான பிளேஸ்க்கு போயிருந்தாலும் பட் ஐ ஹேவ் லாட் ஆஃப் மெமரிஸ். இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன். இன்னைக்கு நைட்டு மீன்ஸ் November 1st நைட்டு வந்து பஸ் புக் பண்ணியிருக்கேன் மாட்டாங்களுக்கு. ஜாலியாகவும் போகிறேன், சங்கடமாகவும் போகிறேன். என்ன சொல்கிறதே தெரியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து இன்னொரு வேலை தேடணும், அடுத்த இன்டர்வியூக்கு மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஐயோ. பட் ஆனால் நவம்பர் மந்த் ஃபுல்லாக என் கசினுக்கு கல்யாணம், அதிலே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஜாலியாக போயிடும். பட் ஆஃப்டர் நவம்பர் எண்ட் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரேம்ப். ஈவினிங் ஆனது என்னோடய பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இத்தனை துணியை மடித்து வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன். பட் பஸ்ஸில் 2 லக்கேஜஸ் பர் பேசஞ்சர் தான் அலோடு. பார்ப்போம், எல்லாமே எடுத்து வைப்போம். நான் தான் வந்து ஒரு ஊரையே தூக்கிட்டு இங்கே வந்திருக்கேன்னு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது என்னோடய கடமை இல்லையா? அதான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஹியர் கம்ஸ் மை லக்கேஜ் நம்பர் 1. அண்ட் இது என்னோடய சேலரியில் வாங்கின ஃபர்ஸ்ட் ஐஎஃப்டி. நான் இதே வீட்டில் கொண்டு போக போகிறேன். இதுதான் லக்கேஜ் நம்பர் 2. இதில் எல்லாமே வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸுமே இங்கே தான் இருக்குது. எப்படி பேக் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு பெட்ஷீட் தரல, அதனால் இந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதனோட லாஸ்ட் அட்டெண்டன்ஸ் அண்ட் மை லக்கேஜ் எல்லாம் ரெடி, ஆல் ரெடி. இப்போ நான் வந்து ஃபன் மாலை தாண்டி போயிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ட் மார்னிங் ஆயிடுச்சு. நாகர்கோவில் ரீச் பண்ணிட்டேன். இந்த பிளேஸ் வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு போகிறது, இந்த மவுண்டன்ஸ்லாம் பார்த்தா. அண்ட் மாரத்தாண்டை ரீச் பண்ணி ஃபைனலாக வீட்டு ரீச் பண்ணிட்டேன். பாய்.